ஹலோ சுட்டீஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா யானை மற்றும் நண்பர்களோட கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் யானை, சிங்கம், புலி, கரடி இப்படி மற்ற மிருகங்களும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். இவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். ஆனால் இந்த யானை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு திமிரு பிடிச்சதாகவும் தன்னால் மட்டும்தான் எல்லாமே முடியும், எனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடு வாழ்ந்துட்டு வந்துச்சான். யானையோட பேர் பார்த்திங்கன்னா சோமு. இந்த சோமுங்கிற யானை எப்பவுமே தனியாகவே வாழுமா, எங்கே போனாலும் தனியாகவே போகுமா, யார் கூடயும் சேராதான். ஆனால் மற்ற மிருகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்குமா, எல்லா மிருகங்களும் ஒன்றுச்சே இருக்குமா, தனியாக போகவே போகாதான். ஒவ்வொரு டைமும் எங்கே போனாலும் எந்த உணவுப் பொருட்களை தேடினாலும் ஒருமிச்சே போய் தேடி கொண்டு வருமா, அங்கே இருந்தும் சாப்பிடவும் செய்யுமா. சோமுங்கிற யானை மட்டும் சின்ன மிருகங்களையும் மதிக்காமல், தன்னோட வயசில் மூத்த மிருகங்களையும் மதிக்காமல், தான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு திமிரோட காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்துச்சான். மற்ற மிருகங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாங்களாம். இப்படியே சில நாட்களும் கழிஞ்சுதான். ஒரு நாள் பலத்த காற்றோட மழையும் பெய்ய ஆரம்பிச்சுதான். அந்த காற்றில் மரம், செடி, கொடிகள் எல்லாமே ஒடிஞ்சு அந்த காற்றில் அப்படியே பரவ ஆரம்பிச்சுதான். மரக்கிளைகளும் ஒடிஞ்சு அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சான். இந்த மாதிரி இருக்கப்போ மற்ற மிருகங்கள் எல்லாருமே சேஃபான இடத்துக்கு போயிட்டாங்களாம். ஆனால் இந்த யானை மட்டும் இந்த காற்று என்ன பண்ணிட போகுது, இந்த மலை என்ன பண்ணிட போகுது, நான் தான் பலசாலியான மிருகமாச்சே, பார்த்துக்கலாம் என்ன பண்ணிட போகுது இந்த காற்று அப்படின்னு சொல்லிட்டு திமிரோட அந்த காற்றுக்குள்ளே வலம் வந்துட்டு இருந்துச்சான். திடீர்னு எதிர்பார்க்க முடியாமல் ஒரு மரம் ஒடிஞ்சு யானை மேலே விழுந்துடுச்சான். அந்த மரத்தை யானைனால் தூக்கவே முடியலையாம். இப்படியே கொஞ்ச நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி பார்த்து முடியவே இல்லையாம். அதுக்கப்புறம் காற்றும் நின்று மழையும் நின்றுடுச்சான். சாதாரண இயல்பு நிலைக்கு திரும்பினதுக்கப்புறம் யானைக்கு வந்துட்டு உதவ சில நண்பர்கள் வந்தாங்களாம். பல மிருகங்கள் வந்துட்டு யானை திமிரோடு தானே இருந்துச்சு, தான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு திமிரோடு தானே இருந்துச்சு, அதை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சில மிருகங்கள் போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தன்னுடைய நண்பர்களான சிங்கம், புலி, கரடி இவங்கெல்லாம் வந்து அந்த மரத்தை தூக்கி போட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் நம்மளோட சோமு எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்படி இருந்திருக்கக்கூடாது, தான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கர்வத்தில் இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு எல்லா மிருகங்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்டுச்சான். அதுக்கப்புறம் நல்ல சோமுவா அந்த காட்டில் எல்லாரோடையும் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு வந்துச்சான். இது போல் சுட்டீஸ், நம்மளும் என்ன பண்ணணும்னா இன்றைக்குமே ஒற்றுமையாக இருக்கணும். நம்மளோட சோமு மாதிரி இல்லாமல் சோமுவோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ண போகிறோம். தேங்க்யூ.